ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் விவி ஃபேமிலிஸ்லேருந்து விக்னேஷ் பேசுகிறேன். நான் ஆல்ரெடி பேசியிருக்கிற இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் பற்றி நான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோவில். அந்த ஆல்ரெடி அந்த போட்ட வீடியோஸ் நல்ல வியூஸ் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மை சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிரைவிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி எப்படி ஓட்டணும், என்ன பண்ணணும், எப்படி கீர் போடணும், எப்படி கிளச் போடணும், எப்படி எந்த டைமில் பிரேக் அடிக்கணும் அப்படிங்கிற ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். இப்போது திருப்பி அதே மாதிரி இன்னொரு டைம் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி எனக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தார். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அதை அப்படியே நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே நீங்கள் கேட்டு அப்படியே நீங்கள் ஓட்ட கற்றுக்கலாம். பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு யார் வேணால் ஓட்டலாம். அந்த நுணுக்கம் தெரிஞ்சிட்டால் யார் வேணால் ஓட்டலாம். இப்போது அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இப்போது நான் அந்த ஃபுல்லாக அந்த டேஷ்போர்டு காட்டுறேன். இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லா கார்லேயும் இப்படி தான் இருக்கும். ஒரு டேஷ்போர்டில் அதாவது கார் மாடலை பொறுத்து டேஷ்போர்டு ஹைட்டாக இருக்கிறதோ கம்மியாக இருக்கிறதோ சின்னதாக இருக்கிறது பெருசாக இருக்கிறதுங்கிறத வந்து அந்த டேஷ்போர்டில் காரை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டேரிங் தெரியாத ஆள் எதுவும் இருக்க மாட்டாங்க. இதுதான் ஸ்டேரிங், ஓகேங்களா? இதுதான் ஸ்டேரிங்கு. இது வந்து செட்டு, ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, செட்டு. அதே மாதிரி அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு, இந்த லைட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறக்கு. அதாவது வண்டி ஏதாவது ரிப்பேரு இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம், வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ ரோட்டில் போகிறோம் அப்படின்னா, ஹைவேஸில் போகிறோம் அப்படின்னா இந்த லைட்டை போட்டுட்டோம்னா, இந்த லைட்டு போடும்போது 4 பக்கம் நமக்கு இந்த லைட் எரியும், இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போது பின்னாடி வர்றவங்களுக்கும் சரி முன்னாடி போகிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சிக்னல் கொடுக்குறோம். அதாவது இந்த வண்டி கொஞ்சம் ஃபால்ட்டில் போகுது, கொஞ்சம் ப்ராப்ளத்தில் போகுது, அதனால தான் 4 பக்கம் இந்த லைட்டை போட்டுட்டு போகிறாங்கன்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சேஃபாக போய்க்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா ஏசி உங்களுக்கு தெரியும். ஏசி இது வந்து இந்த சுவிட்ச் அமுத்துனா லைட் எரியும். ஒரு பச்சை கலர் லைட் எரியும். போட்டோம்னா இந்த ஏசி ஒர்க் ஆகும். அதாவது ஃபேஸுக்கு வர்றது இது பார்த்திங்கன்னா காலுக்கு ஃபேஸுக்கு வர்றது. இது வந்திங்கன்னா காலுக்கு மட்டும் வர்றது. இது வந்து வெறும் ஏர் மட்டும். இந்த மழைக்கெல்லாம் இந்த மிஸ்ட் ஆகும் இல்லையா, அப்போ நமக்கு வண்டி கிளாஸில் ஒன்றும் தெரியாது. இது போட்டுட்டோம்னா ஹீட் ஆகி நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம கிளாஸ் வந்து நீட்டாக பளிச்சுன்னு எடுத்து காட்டும். இது அதே மாதிரி தான். இது ஹை, இது நார்மலு, இது ஹை. இது வந்து ஏசி 0லேருந்து 4 பாயிண்டில் வச்சுக்கலாம். இதில் சாதாரணமாக இப்போ 2 பாயிண்டில் 1 பாயிண்டில் வச்சாலே நார்மல் சூப்பர் கூலிங் வரும். 4 வச்சோம்னா இன்னும் அதிகமாக கூலிங் வரும். அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கீருங்க. இதுதான் மெயின் கீர். இந்த கீரெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, தேர்டு கீரு, 4th கீரு, 5th கீரு, அப்படியே வந்தோம் ரிவர்ஸ் கீரு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது நியூட்ரல் இருக்குங்க. நியூட்ரல் இருக்கும்போது சில பேர் வந்து அமுத்தி பார்ப்பாங்க, இப்படி ஆட்டி பார்ப்பாங்க. இப்படி பண்ணும்போதே லூஸாக இருக்கும். அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டேரிங் வந்து நம்ம அந்த கீர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்படி நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கே தெரியும், லைட்டாக ஆடும்போது தெரியும் நியூட்ரலில் இருக்குதுன்னு தெரியும். இப்போது ஃபஸ்ட்டு கீரு லெஃப்ட்டு தள்ளி மேலே ஃபஸ்ட்டு போட்டோம்னா ஃபஸ்ட்டு கீருங்க. அதே மாதிரி நேராக வந்து மறுபடியும் லெஃப்ட் பண்ணி கீழே இழுத்தோம்னா செகண்ட் கீருங்க. அதே மாதிரி மேலே டாப்பில் தள்ளி மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக அப்படி தள்ளணும்னா தேர்டு கீருங்க. அதே மாதிரி தேர்டு கீர்லேருந்து அதே பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக இப்படி நியூட்ரல் பண்ணி இப்படி இழுத்தோம்னா லாஸ்ட் இழுத்தோம்னா 4th மறுபடி அதே இப்படி மறுபடி தள்ளி ரைட் ஒடிச்சு மேல் டாப்பில் தள்ளோம்னா 5th கீரு. அதே மாதிரி நியூட்ரல் பண்ணி மறுபடி லெஃப்ட் அடித்து அப்படியே கீழே இழுத்தோம்னா ரிவர்ஸ் கீரு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது லெஃப்ட்டு தள்ளி மேலே டாப்பில் தூக்கணும்னா ஃபஸ்ட்டு கீரு. அதே பொசிஷனில் கீழே நேராக இழுத்து
மறுபடியும் லெஃப்ட் எடுத்து இதில் பண்ணோம்னா செகண்ட் கியரு. அதே தேர்டு கியரு லெஃப்ட் அடித்து மேலே இப்படி டாப்பில் தரணும்னா தேர்டு கியரு. அப்படி நியூட்ரு பண்ணி அப்படியே கீழே வந்தோம் ஃபோர்த்து. அப்படியே மேலே போய் மறுபடியும் ரைட் அடித்து மேலே தூக்கணும் ஃபிஃப்த்து. அதே பொசிஷனில் கீழே வந்து நியூட்ரு பண்ணி லெஃப்ட் அடித்து ரிவர்ஸ் போட்டோம்னா ரிவர்ஸ் கியரு. அவ்வளோதாங்க. இதில் பெரிய விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது கீரோட உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக். போன வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து ஹேண்ட் பிரேக் பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன், சாரி. அதே இப்போது இது மெயின் இல்லைங்களா. இப்போ வண்டி வந்து ஹீல்ஸில் நின்னாவோ இல்லை நார்மலான இறக்கத்தில் நின்னாவோ வண்டியை ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்திட்டோம்னா நமக்கு சேஃப்டி. ஒரு சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம், நம்மளே அறியவே மறந்துடுவோம். அப்போ என்னாங்கன்னா வண்டி நியூட்ரலில் தான் இருக்கும், வண்டி பின்னாடி போயிடும், நமக்கு தெரியாமல் போயிடும். அது வந்து பின்னாடி ப்ராப்ளம் ஆயிரும். இதில் நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வண்டி பின்னாடி போயிடும். பின்னாடி போய் பின்னாடி இருக்கிற வண்டியில் முட்டிடும். இல்லைன்னா முன்னாடி இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி போய் இதில் முட்டிடும். நிறையா இதில் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு வாகனம் அப்படிங்கும்போது அந்த வாகனத்தை ப்ராப்பராக நம்ம எந்த அளவு கையாளுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வாகனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். கண்ணிமைக்கிற நேரத்தில் தான் அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும் இல்லையா. ஒரு இமை பொழுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அந்த இமை மூடி திறக்கிறக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அது மோட்டார் தொழிலில் ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. நான் டிரைவர் அப்படிங்கிறனால நானே பல தடவை ஒரு அசால்ட்டாக, அதாவது பேச்சுலேயோ ஒரு செகண்டில் நானே ஒரு ஜர்க்காக இருப்பேன். அதனால் வண்டி ஓட்டும்போது மட்டும் நம்ம நினப்பு எப்போவுமே வந்து வண்டி ஓட்டுற அந்த மைண்டில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வீட்டு நினப்புலையோ இல்லை வேறு வெளியே எங்கேயாவது அவங்கள அப்படி இருப்பாங்களா இவங்க இப்படி இருப்பாங்களா. டிரைவிங் வந்துட்டாவே வண்டி சீட்டில் ஏறி கொண்டாவே நீங்கள் வீடு போய் சேர்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி பத்திரமா பொறுமையாக ஓட்டினா போதும். ஸ்பீடோ இவன் நம்மளை முந்திட்டு போகிறான் அவன் நம்மளை முந்திட்டு போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இது வேண்டாம். அது வந்து நமக்கு அது தேவையில்லாத வேலை. அது நம்ம முந்திட்டான் அப்படின்னு கூட இருக்கிறவங்களே நம்ம உசு பேற்றுவாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் அனுபவிச்சு வந்தனால நான் சொல்கிறேன். அந்த தப்பு மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க. வண்டி மெதுவாக ஓட்டினது தான், ஸ்பீடாக ஓட்டினா அதே வண்டி தான். எல்லாமே அந்த 4 வீலில் தான் ஓடுது. நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா வாகனம் இப்படிங்கிறக்குள்ள எத்தனை விபத்துக்கள் நம்ம வந்து பார்க்குறோம், செய்திகளை கேட்குறோம். அதனால் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், பச்சைமாக சொல்கிறேன், வண்டி பழகும்போது மெதுவாக ஆரம்பத்தில் எடுத்து பழகுங்க. லைட்டாக கிளச் விடுங்க, இந்த அழகாக பிரேக் பிடிங்க. எக்ஸிலேட்டர் எந்த டைமில் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. இப்போ நான் அந்த கீர் சொல்லிவிட்டேன், இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் சொல்லிவிட்டேன். இப்போ நான் வந்து கிளச்சு சொல்ல போகிறேன். கிளச்சு ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து கிளச்சு, ஓகேங்களா. அந்த கிளச்சு இப்படி அமுத்தி விட்றோம் பார்த்தீங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் போட்டாலும் சரி, செகண்ட் கீர் போட்டாலும் சரி, 5வது கீர் போட்டாலும் சரி, ரிவர்ஸ் கீர் போட்டாலும் சரி, நீங்கள் எந்த கீர் போட்டாலுமே இந்த கிளச்சை மிதிக்காமல் நீங்கள் கீரு போடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அந்த கிளச்சை மிதிச்சுட்டு தான் கீர் போடணும். ஏன்னா கிளச்சை மிதிக்காமல் கீர் போட்டால் கீர் உழுகாது, எந்த வண்டிக்குமே உழுகாது. ஏன்னா கிளச்சு மெயின். இந்த கிளச்சு எப்படி நம்ம கீர் போட்டு ஆஃப் கிளச்சு விட்றோமோ, ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கீர் போட்டாச்சுன்னா லைட்டாக கிளச்சிலிருந்து லைட்டாக கால் எடுத்து எக்ஸலேட்டர் அமுத்தணும். இந்த எக்ஸலேட்டர் மெதுவாக லைட்டாக அமுக்கணும். எக்ஸலேட்டர் லைட்டாக மெதுவாக அமுக்கணும். இது லைட்டாக கீர் போட்டு விடணும், இதை அமுக்கணும். நீங்கள் அட் அ டைம் ரெண்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகாது, வண்டி வந்து ரேஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சென்டரில் உங்களுக்கு பிரேக், இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது தான் பிரேக். இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர். இது ஏ, இது பி, இது சி. இது ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச். அதுதான் ஏபிசி. இந்த 3மே நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கீர் போடுறதுக்கு இது வந்து நம்ம முக்கியமானது இது, ஓகேங்களா. அதே மாதிரி ஏதாவது டவுட்டு வண்டி ஓட்டுறதை பற்றி ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது டவுட்டு எப்படி மறுபடியும் உங்களுக்கு புரியல, எப்படி கீர் போடணும், எப்படி கிளச் விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் எப்போவுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. என்றைக்குமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் போடுற வீடியோஸில் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு, டிரைவிங் தெரியாதவங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா
இந்த ஆஃப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து வாப்ளிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதாவது இந்த வண்டி வந்து ஆஃப் இப்போ ஆனில் இருக்குது. இது மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப், ஆன் ரெண்டுமே காட்டும். லைட் எரியும் இந்த இடத்துல. இப்போ வண்டி பார்த்திங்கன்னா சடனாக போயிட்டுருக்கீங்கன்னா, ஒரு 5th கியரில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் பிரேக் அடிக்கும்போது வண்டி வந்து ஸ்கிட் ஆகும் இல்லையா, அந்த மழை டைமெல்லாம் ஸ்கிட் ஆகும். ஒரு மாதிரி ஆகும் தெரியுங்களா, ஒரு சைடு வாங்கறதுக்கு போகிற மாதிரி. இது அமுத்தி விட்டிங்க, ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும், ஒரு 60, 70, 80ல் போனாலும் பிரேக் அடிச்சோம்னா அடித்த மாதிரி அந்த இடத்துல நிற்கும். அதுக்குன்னு நீங்கள் ஸ்பீடாக போகக்கூடாது, நார்மலாக போகணும். அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த சுவிட்சு தான் அது. அது கீழே பார்த்தீங்கன்னா லைட்டு, ஹெட்லைட்டு நம்ம கரெக்டாக அந்த நமக்கு தேவையானது எப்படி வச்சுக்கணுங்கிற அப்படிங்கிற அந்த லைட்டு தான் அது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், இது வந்து இண்டிகேட்ரு. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இண்டிகேட்டர் ரைட்டு லெஃப்ட்டு, இண்டிகேட்ரு ரைட்டு லெஃப்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழைலாம் வந்துச்சுன்னா நம்ம வைப்பர் போடுவோம் இல்லையா, அது அப்புறம் இது டிஸ்பிளேல முன்னாடி செட்டு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 நன்றி. நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். வண்டி எப்படி ஓட்டணும்னு பார்த்து கேட்டு கற்றுக்கோங்க. தெரியாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன், எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் விவி ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே, பாய்.